சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.3 கொஸ்டின் நம்பர் 17. அதற்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 17, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபார்மிங் ஏ கமிட்டி ஆஃப் 5 மெம்பர்ஸ். 5 பேர் கொண்ட குழுவை நம்ம அமைக்கணும். அவுட் ஆஃப் 7 இந்தியன்ஸ் 5 அமெரிக்கன். 7 இந்தியர்கள் இருக்காங்க, 5 அமெரிக்கர்கள் இருக்காங்க. டோட்டலாகவே இவங்கலேருந்து 5 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கணும். என்ன நிபந்தனை அப்படின்னா, ஆல்வேஸ் இந்தியன் வில் பி த மெஜாரிட்டி இன் த கமிட்டி. அதிக அளவில் இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கும்படியாக 5 நபர்களை கொண்ட எத்தனை விதமான குழுக்களை அமைக்கலாம்? 5 பேர் கொண்ட குழு அமைக்கணும். அதில் இந்தியர்கள் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ இருக்குன்னா, எண்ணிக்கையில் பார்த்தோம்னா இந்தியர்கள் அதிகமாக செலக்ட் பண்ணணும். அப்போ எத்தனை பேர்னா மொத்தமாக 5 பேர் செலக்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 5 பேரை செலக்ட் பண்ணணும். இந்தியர்கள் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 7 பேர் இருக்காங்க, அதிகமாக தான் இருக்கிறாங்க. அமெரிக்கர்கள் 5 பேர் இருக்காங்க. இவர்கள்லேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன். அப்போது எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணலாம்? மொத்தம் 5 பேர். இப்போ இந்த சமூகம் நம்ம இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அதிகமாக இருந்தால் போதும். அப்படிங்கிறப்ப 2 நம்பரையும் ஒப்பிட்டு நம்ம மொத்தம் 5 பேரை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கணும். முதல்ல 5 பேரை செலக்ட் பண்ணுறப்ப 5 பேருமே இந்தியர்களாக எடுத்துக்கலாம். அப்போயும் அதிகம் தானே. அப்போ 5 பேருமே இந்தியர்கள்னால் அமெரிக்கர்கள் யாரும் இல்லை, அப்போ 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்தியர்கள் அதிகம். அப்போது 4 பேர் இந்தியர்களையும் ஒருவர் அமெரிக்கரையும் எடுக்கலாம். அப்போ யார் அதிகமாக இருக்காங்க? இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. மொத்தம் 5 பேர் நம்ம கிடைக்கணும். இது 2வது வாய்ப்பு. அடுத்ததாக 3 பேர் இந்தியர்கள், 2 பேர் அமெரிக்கர்கள். இப்பயும் அதே மாதிரியான வாய்ப்புகள் தான். ஒன்று இதில் நடக்கலாம், அல்லது இது, அதாவது எய்தர் ஆர் தான். அதனால் 3 விதமான வாய்ப்புகள். இதுக்கு மேலேயும் வாய்ப்புகள் இருக்கா? 2 பேர் இந்தியர்கள், 3 பேர் அமெரிக்கர்கள்னு வாய்ப்பு போட்டோம்னா என்னாகும்? அமெரிக்கர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடும். அதில் இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கணுங்கிற நிபந்தனை இது நிறைவு செய்யாதனால இதுக்கு மேலே இதில் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெறுறோம். அதனால் இந்த 3 வாய்ப்புகள் தான். இவருமே இந்தியர்கள், 4 பேர் இந்தியர்கள், ஒரு அமெரிக்கர், 3 பேர் இந்தியர்கள், ஒரு 2 பேர் அமெரிக்கர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அப்போது இதை மாதிரியான 3 நிபந்தனைகள் தான் நம்ம நிறைவு செய்யலாம். இப்போ மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அவங்களில் 5 பேரை எத்தனை வழிகளில் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 7 பேர்லேருந்து 5 பேர், 7 மெம்பர்ஸ்லேருந்து 5 மெம்பர்ஸை எத்தனை வயசில் செலக்ட் பண்ணலாம்? 7C5 வயசில் செலக்ட் பண்ணலாம். அப்போது இதுக்கான காம்பினேஷன்ஸ் எவ்வளோதுன்னா 7C5. ஓகே. அதே போல் 5 பேர்லேருந்து 0 யாருமே செலக்ட் பண்ணல அப்படின்னா அது என்னென்னா 5C0. அடுத்ததாக 2வதாக இருக்கக்கூடியது 7 பேர்லேருந்து 4 பேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 7C4 வேஸில். 5 பேர்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணோம்னா 5C1 வேஸ். அடுத்தது 3 பேரை செலக்ட் பண்ணோம் 7C3, 5ல் 2, அப்போ 5C2 வேஸில். டோட்டல் காம்பினேஷனாக 2 பேரும் மொத்தமாக 5 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணணும் ஒவ்வொரு இதுலேயுமே, நிகழ்வுலையும். அப்படின்னா அப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7C5 இன்ட்டு 5C0. அதே போல் இது பார்த்தோம்னா 7C4 இன்ட்டு 5C1. ஏன்னா டோட்டலாக நம்ம 5 எடுக்கணும். இப்படி கண்டுபிடிக்கலாம், அல்லது இப்படி அப்படிங்கிறதுனால நமக்கு ஒவ்வொன்றிலையும் 5 வரணும். இப்போ 7C3 இன்ட்டு 5C2. அப்போது இதில் 3 வரக்கூடிய வேல்யூ ஆட் பண்ணால் தான் நமக்கு தேவையானது கிடைக்கும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 7C5னா 7ல் 5 போயின்னா எவ்வளவு? 2. அப்போ 7C2ம் 7C5ம் ஈக்குவல். 7C2னா 7 இன்ட்டு 6/1 இன்ட்டு 2 எவ்வளோதுன்னா 3 டைம்ஸ் 7 3s are 21 அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து 7C4னா 7 இன்ட்டு 6 இன்ட்டு 4 நம்பர்ஸ் எழுதலாம். இல்லைன்னா 7ல் 4 போயின்னா எவ்வளவு? 3. அப்போ 7C4ம் 7C3யும் ஈக்குவல், இப்படியும் போடலாம். 7C3 equal to 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3. 2 3s are 6. அப்போ 7 5s are 35 வந்துடுது. அடுத்து 7C3யும் 7C4 ஆல்ரெடி ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ அதுவும் 35 தான். ஓகே. 7 மல்டிபிள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 5 வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். 5C0 எவ்வளவு? NC0 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
எதுவுமே எடுக்கலை, 5லேருந்து எதுவுமே எடுக்கலைன்னா அது ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அடுத்தது 5C1 எவ்வளோதுன்னா 5, 5லேருந்து ஒன்று எடுத்தோம்னா 5 வழிகளில் எடுக்கலாம். ஓகே, 5C2 அப்படிங்கிறது 5 × 4 டிவைடட் பை 1 × 2 டேபிள் அடிச்சிட்டோம்னா 10 வந்துடும் நமக்கு. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 7C5ங்கிறது 21 இன்ட்டு 5C0ங்கிறது 1. இப்போ 21 × 1 21. ஓகே, அடுத்தது 7C4ங்கிறது 35, 5C1ங்கிறது 5, 535, 175 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 7C3ங்கிறது 35, 5C2ங்கிறது 10, அப்போ 350. அப்போ இதுலேருந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை வழிகளில் 5 பேர் கொண்ட குழுவை இந்தியர்கள் அதிகம் இருக்கும் வகையில் தேர்வு செய்யலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் 5 members, Indians are majority of the 5 members team equal to 21. இதெல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். 21 + 175 + 350. அப்போ இது 525, 545, 546 வேஸ். அப்போ எத்தனை வேயில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா 546, 546 வழிகளில் நம்ம இந்தியன்ஸ் வந்து அதிகம் இருக்கிற மாதிரி 5 members டீமை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சம்மு. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 17. இதில் நம்ம வந்து அதிக அளவில் இந்தியர்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்தியர்கள் அதிகம் இருந்தால் போதுங்கிறதுனால அமெரிக்கர்கள் இல்லாமலும் இருக்கலாம், அமெரிக்கர்கள் ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். அதுக்கப்புறம் இருந்தோம்னா அமெரிக்கர்கள் அதிகமாகிடுவாங்க. அப்படிங்கிறனால அந்த 3 வேலையும் ஆட் பண்ணி நம்ம இதில் இருக்கலாம் அல்லது அதில் இருக்கலாம் அல்லது அதில் இருக்கலாம் அப்படிங்கிறனால ஆட் பண்ணுறோம். ஏதாவது இதில் அல்லது அதுலேயோ அதுலேயோ அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். இதில் ஏன் இதில் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 5 members டீம் செலக்ட் பண்ணோம்னா இந்தியர்களும் செலக்ட் பண்ணோம், அமெரிக்கர்களும் செலக்ட் பண்ணோம். 4 1 ரெண்டுமே செலக்ட் பண்ணால் தான் நமக்கு 5 members டீம் கிடைக்கும். 3 2 ரெண்டுமே செலக்ட் பண்ணால் தான் 5 members டீம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதில் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சம் வந்து 5 மார்க் சம்மு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.